இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி ரீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்பயுமே கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்காபுலரி என்ரிச்மெண்ட்டும் கிடைக்கும், ஹிந்தி படிக்கிறது நல்ல ஃப்ளூயன்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் எப்பயுமே லைன் பை லைன் அந்த ஸ்டோரியை படிங்க, அதுதான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பால்ராம் கதா சாப்டர் 3. சாப்டர் 2ல ராமருடைய கல்யாணம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ சாப்டர் 3 பார்க்கலாம். சாப்டர் 3ஓட பேரு दो वरदान. वरदान அப்படின்னா 2 வரங்கள்னு அர்த்தம். राजा दशरथ के मन में अब एक ही इच्छा बची थी, राम का ராஜாபிஷேக். ராஜா தசரதருடைய மனசுல இப்ப ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராம் கா ராஜாபிஷேக், ராமனுடைய ராஜாபிஷேகம். உன்ஹே யுவராஜ் கா பத்து தேனா, அவரை யுவராஜர் ஆக்கணும். அந்த பத்து அப்படின்னா பதவி, அந்த பதவியில் அவர் அமர்த்தணும் அப்படின்றது அவருடைய ஒரே ஒரு இச்சா ஆசை. अयोध्या लौटने के बाद से ही उन्होंने राम को राजकाज में शामिल करना शुरू कर दिया था. அயோத்தியா லவுட்னே அப்படின்னா ரிட்டர்ன், திரும்ப வரதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க ராமருடைய கல்யாணத்துக்காக ஜனக்பூர் போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கிருந்து திரும்ப வந்த உடனே லவுட்னே கே பாத் வந்ததுக்கு பிறகு உன்ஹோனே ராமருக்கு தசரதர் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா ராஜ்காஜ் அப்படின்னா கவர்மெண்ட், அந்த அரசவையை நிர்ணயிக்கிற எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காரு. மே ஷாமில்னா இன்க்ளூட் பண்றது, அவருக்கும் சில பொறுப்புகளை கொடுத்து அவரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. கர்னா ஷுரு கர் தியா தா. ராம் யஹ் ஜிம்மேதாரி அச்சி தரக் நிபா ரஹே தே. அவர் கொடுத்த அந்த பொறுப்புகளை, ஜிம்மேதாரினா பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து ராமர் என்ன பண்ணாரு நல்லபடியாக நிபா அப்படின்னா வந்து ஃபுல்ஃபில் பண்றது. நிபா ரஹே தே. உன்கி विनम्रता विदुत्था और पराक्रम का लोहा सभी मानते थे. सो उनकी विनम्रता அப்படின்னா மாடஸ்டினா வந்து அடக்கம். வித்வத்தா அப்படின்னா நாலேஜ், அவருடைய அறிவு. அவர் பராக்கிரம் கா லோஹா அப்படின்னா அயன், பராக்கிரம்னா கரேஜ். ஸோ அயன் மாதிரி இருக்கிறவருடைய தைரியத்தை பற்றி அதனால அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. சபி மான்தீத்தி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரஜா உன்கோ சாகதீதி. ஸோ மக்களும் என்ன பண்றாங்க, ராமர் தான் வேணும்னு ஆசைப்படுறாங்க. தசரத் கே லியே தோ வஹ் பிராணோ சே பியாரே தேஹி. ஸோ தசரதற்கு அவர் எப்படிப்பட்ட மகன் பார்த்தீங்கன்னா பிராணோ, ஸோ உயிர் மாதிரி உள்ள ஒரு மகன். தர்பார் மே ராம் கா சம்மான் நிரந்தர பட் ரஹா தா. ஸோ தர்பார் மே, அந்த தர்பார்ல சம்மான்னா வந்து ஹானர், அவருடைய மதிப்பு. நிரந்தர்னா கண்டினியூஸா பட் ரஹா தா. ஸோ ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. தர்பார்ல ராமருடைய மதிப்பானது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. தர்பார் மே ராம் கா சம்மான் நிரந்தர் பட் ரஹா தா. राजा दशरथ वृद्ध हो चले थे. मुनि वशिष्ठ से विचार विमर्श के बाद एक दिन उन्होंने दरबार में कहा, मैंने लंबे समय तक राजकाज चलाया, जैसा बन पड़ा. ஸோ ராஜா தசரத் என்ன பண்ண, விருத்த அப்படின்னா ரொம்ப ஓல்டானது, வயசாகிறது. ஹோ சலாத்தே முனி வசிஷ்ட சே விசார் விமர்ஷ. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வசிஷ்டர் கிட்ட விசார் விமர்ஷ அப்படின்னா வந்து டிஸ்கஸ் பண்றது, அதாவது கலந்து பேசி. ஏக் தின் உன்ஹோனே தர்பார் மேக்கா, கலந்து பேசி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா தர்பார்ல சொல்றாரு, மைனே லம்பே சமயம், நான் ரொம்ப நாட்களாக, லாங் டேஸ்ல ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டேன், ராஜ்காஜ், இந்த கவர்மெண்ட் வந்து நான் நடத்திட்டேன், இந்த அரசாங்கத்தை நான் நடத்திட்டேன். ஜெய்சா பன்படா, அது மாதிரி செய்ய வேண்டி இருந்தது. அப் மேரே அங்கு ஷீத்தில் ஹோ கயா தே. அங்கு ஷீத்தில் அப்படின்னா நான் ரொம்ப இப்போ டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு வயசான காலம் வந்தனால எனக்கு உடல்ல வந்து இப்போ சத்து கிடையாது. அப் மேரே அங்கு ஷீத்தில் ஹோ கயே ஹே, மை விருத்த ஹோ சலா ஹூ, எனக்கு வயதாகி விட்டது. மை சாவ்தா ஹூ கி யஹ் காரியபார் ராம் கோ சௌம்ப் தூ. சௌம்ப் அப்படின்னா வந்து ஒப்படைக்கிறது, ஹேண்ட் ஓவர் பண்றது. எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல, இந்த ராஜாங்கத்தை, இந்த அரசாங்கத்தை எல்லாமே காரியபார் அப்படின்றாங்க, இந்த வேலைகள் எல்லாமே ராமர் கிட்ட ஒப்படைக்கணும்ன்றது என்னோட விருப்பம். அகர் ஆப் சப் சஹமத் ஹோ தோ ராம் கோ யுவராஜ் கா பத் தே தியா ஜாயே. நீங்க அரசவையில கேட்கிற, தர்பார்ல கேட்கிற உங்க எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ராமருக்கு இந்த யுவராஜ பட்டத்தை நான் கொடுக்க போறேன். அகர் ஆப்கி ராய் இஸ்ஸே பின்ன ஹை தோ மை உஸ் பர் பி விசார் கர்னே கோ தயார் ஹூ. அது அப்படி இல்லாம உங்க எல்லாருக்கும் இதுல நீங்க பின்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை பத்தியும் நான் வந்து விசாரிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. सभा ने धूमल ध्वनि से राजा दशरथ के
प्रस्ताव का स्वागत किया। धुमिल ध्वनि, ध्वनि அப்படின்னா சவுண்ட், துமில் அப்படின்னா வந்து டபுள் டிஎஸ்ன்னு சவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ஆர்டர், ஒருத்தர் பேசுறாங்களா அந்த டிஸ்ஆர்டர் சவுண்ட் தான் வந்து धुमिल ध्वनि। सभा ने धुमिल ध्वनि से राजा दशरथ के प्रस्ताव, प्रस्तावना அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த ப்ரொபோசலை வந்து என்ன பண்றாங்க, ஸ்வாகத் கியா, எல்லாரும் வெல்கம் பண்றாங்க, எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. ராம் கி ஜெய் ஜெய்கார் होने लगी, ஜெய் ஜெய்கார்னா அவரோட புகழை பாடுறாங்க, ராமர் வாழ்க அப்படின்னு பாடுவாங்க, அதான் ஜெய் ஜெய்கார். दशरथ थोड़ी देर तक सुनते रहे संतोष के साथ, இது வந்து தசரத் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாவும் கேட்டுட்டு இருக்காரு. उन्होंने कहा शुभ काम में देरी नहीं होनी चाहिए. சோ சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் வந்து ரொம்ப நம்ம தள்ளி போடக்கூடாது, தேரி ரொம்ப நாளைக்கு நீடிக்க கூடாது. मेरी इच्छा है कि राम का राज्याभिषेक कल सुबह कर दिया जाए. என்னோட ஆசை என்னன்னா ராமருடைய இந்த ராஜாபிஷேகத்தை கல் அப்படின்னா நாளைக்கு சுபஹ் மார்னிங், நாளைக்கு காலையில செய்யணும்னு ஆசைப்படுறேன். यह समाचार फलक चमकते पूरे नगर में फैल गया. இந்த விஷயம் பலக் சம்கத்தே, பலக் சம்கத்தே அப்படின்னா பிளிங்க் ஆஃப் ஐன்னு அர்த்தம், அதாவது கண்ணிமைக்கும் நேரத்துல பூரே நகரமே ஃபைல் கயனா ஸ்ப்ரெட் ஆகுது, நகரம் போல இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஹர் ஜகக் பஸ் யஹி சர்ச்சா தி. ஸோ எல்லா இடத்துலையும் இதை பத்தி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜாபிஷேகி தயாரியா ஷுரு ஹோ கயா. ஸோ அதுக்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரத் और शत्रुघ्न उस समय अयोध्या में नहीं थे. பரதனும் சத்ருனும் அந்த சமயத்துல அயோத்தியா நகரத்துல இல்ல. वह अपने नाना கேகை ராஜ் கே யஹா கயே ஹுயே தே. நானா அப்படின்னா வந்து மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அதாவது அம்மா வழி தாத்தாவை தான் நானான்னு சொல்லுவாங்க. வகு அப்படி அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகே ராஜ் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கே யஹா கயே ஹுயே தே. பரத் ஜப் பி அயோத்தியா லௌட்னே கி பாத் கர்த்தே நானா உன்ஹே ரோக் லேத்தே. ஸோ எப்பெல்லாம் வந்து பரதர் நான் போகிறேன், அயோத்தியாவுக்கு போகிறேன், நான் திரும்பவும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு அவர் அங்கே ரோக்னா ஸ்டே பண்ண வச்சிடுறாரு. பரத்கோ அயோத்தியா की घटनाओं की सूचना नहीं थी. सूचना அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ், நடக்கிற விஷயங்கள். घटनाओं அப்படின்னா ஈவெண்ட்ஸ், என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குதோ அது. பரத் கோ அயோத்தியா கி घटनाओं, ஸோ பரத்துக்கு அயோத்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. உன்ஹே अपने पिता के निर्णय के संबंध में नहीं पता था. ஸோ அவருக்கு பரதருக்கு வந்து அப்பனே பிதா, அதாவது தசரதருடைய நிர்ணயம், அவர் எடுத்த அந்த டெசிஷன் எதுவுமே தெரியாது. சம்பந்தமே நஹி பத்தா, அது எல்லாமே அவருக்கு தெரியாத விஷயங்களா இருந்தது. यह जानकारी भी नहीं थी कि अगले दिन राम का राज्याभिषेक होने वाले हैं. यह जानकारी அப்படின்னா அதுவும் இன்ஃபர்மேஷன் தான் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கூட அவருக்கு தெரியாது, அதாவது அக்லே தின் அடுத்த நாளே ராமருக்கு ராஜாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது. கேகை से एक दिन में भरत और शत्रुघ्न का आना संभव நஹிதா. அதே மாதிரி அந்த கேக்கை ராஜில் இருந்த அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அயோத்தியாவுக்கு வர்றது, அதுவும் ஒரே நாள்ல, ஏக் தின் ஒரே நாள்ல வரதும் வந்து சம்பவ் அப்படின்னா பாசிபிள் கிடையாது, அதுவும் இம்பாசிபிள் தான். राजा दशरथ ने इस संबंध में राम से चर्चा की, कहा कि भरत यहाँ नहीं है पर मैं चाहता हूँ कि. ஸோ ராஜா தசரத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது சம்பந்தமாக, அதாவது பரதனும் சத்ருதனும் இங்கே இல்லை இல்லையா, அயோத்தியாவில் இல்லை, அதை பற்றி என்ன பண்ணார், ராமர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு, சர்ச்சா. கஹாக்கி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரதர் இங்கே இல்லை அப்படின்னா கூட என்னுடைய விருப்பம் என்னன்னா ராஜாபிஷேக் காரியக்கிரம், ராஜாபிஷேகோட இந்த வேலைகளை வந்து நான் ரோகா ஜாய், அது நிறுத்தக்கூடாது. உன்ஹோனே ராம் சே கஹா. ஸோ வேற என்னவும் சொல்றாரு பாருங்க, ஜனதாவனே தும்ஹே अपना राजा चुना है, तुम राज धर्म का पालन करना, कुल की मर्यादा की रक्षा अब तुम्हारे हाथ में है. ஸோ ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னை அவங்களுடைய ராஜாவை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தும் ராஜ தர்மக்கா பாலன் கர, நீ என்ன பண்ண, ராஜ தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும். இந்த குலத்துடைய மரியாதையை ரக்ஷா, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராஜாபிஷேகி தயாரியா ராணி கைகேகி கி தாசினே பி தேக்கி மந்த்ராணி. ராஜாபிஷேகத்துடைய இந்த வேலைகளை ராணி கைகேகியுடைய தாசி, அதாவது பணிப்பெண்ண தாசின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து இதை பாக்குறாங்க. உங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்ரா. அவங்க வந்து இதை எல்லாமே பாக்குறாங்க. शुरू उसे इस चहल पहल का कारण समझ में नहीं आया. ஸோ शुरू में அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு
சஹல் பகல்லாம் இந்த பரபரப்பாக நடக்கிற வேலைகளோட காரணம் வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. சமஜ்மே நஹி ஆயா. உஸ்னே இசே கோய் அந்நிய அனுஷ்டான் சம்ஜா. ஸோ ஏதோ அனுஷ்டான் அப்படின்னா ரிச்சுவல்னு அர்த்தம், ஏதோ ஒரு சடங்கு. ஸோ இது வந்து அரசவையில் நடக்கிற வேற ஏதோ ஒரு சடங்கு அப்படின்னு அவங்க வந்து மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. இத்னி ரவுனக் ऐसी सजावट. ரவுனக் அப்படின்னா பியூட்டி, இவ்வளவு அழகாகவும், சஜாவட் அப்படின்னா டெக்கரேட் பண்ற, இவ்வளவு அலங்காரம் பண்றாங்களே இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ऐसा कुछ उसने अन्य अनुष्ठानों में भी मैं नहीं देखा था. இது மாதிரி ஒரு மற்ற ஒரு சடங்கு கூட இந்த மாதிரி ஒரு அழகா அவங்க பார்த்ததே கிடையாது. फिर उसने रानी कौशल्या की दासी से पूछा. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ராணி கௌசல்யாவுடைய பணிப்பெண் கிட்ட போய் கேட்கறாங்க. उसे तब पता चला कि कल राम का राजाभिषेक होने वाला है. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அடுத்த நாள் மறுநாள் வந்து ராமனுடைய ராஜாபிஷேகம் நடக்க இருக்கிறது. எஹ் உற்சவ் உசி கேலியே, இந்த உற்சவம் இந்த அலங்காரம் எல்லாம் அதுக்காக தான் அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்தது. மந்த்ரா ஜல்முன் கை. ஜல்முல் அப்படின்னா வந்து ஃபிசில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ரொம்ப கோபம் அடைகிறது. ராம் கா ராஜாபிஷேக் உசே ஷட்யந்திர லகா. ஷட்யந்திர அப்படின்னா வந்து ஒரு கான்ஸ்பிரசி, சதி ஏற்பாடு மாதிரி. ஸோ ராமருடைய இந்த ராஜாபிஷேகம் அவங்களுக்கு ஒரு சதி மாதிரி தோணுச்சு. கைகேகிக்கே விருத்த அப்படின்னா கைகேகிக்கு அகைன்ஸ்ட், அவங்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு சதி மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. வக கைகேகிக்கு தாசித்தி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கைகேகியுடைய பணிப்பெண் பச்பன் சே. ஸோ கைகேகி வந்து குழந்தையா இருக்கும் போதுலேருந்து இவங்களும் கூடயே இருக்கிறாங்க. கைகேயிக்கா ஹித் உஸ்னே லியே சர்வோபரிதா. ஹித் அப்படின்னா ஒரு நலன், கைகேகியுடைய நலன் தான் இவங்களுக்கு, இந்த மந்த்ரா அவங்களுக்கு சர்வோபரினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைகேயுடைய நலனை அடுத்துதான் மற்ற எல்லாமே. மந்த்ரா உசே அப்பனா ஹித் மான்தி தி. ஸோ மந்த்ரா வந்து அது அவங்களுடைய நலனா கருதுறாங்க. கைகேகி நல்லா இருக்கணும் அப்படின்றதா இவங்களுக்கு முதன்மையான கருத்து. வகு கைகேகிக்கு முஹல்கி थी. ராணி கைகேகி भी उसे बहुत मानती थी. முஹல்கி அப்படின்னா வந்து ஒரு வெல்விஷர், நலம் கருதுபவர்னு அர்த்தம். முஹலகி கைகேகி முஹலகி தி. ராணி கைகேகி भी उसे बहुत मानती थी. அதே மாதிரி கைகேகியும் அவங்கள ரொம்பவும் நம்பி இருக்கிறாங்க. क्रोध से आग भबुला मंत्रा रानीवास की ओर भागी. ரொம்ப கோவம் அடைந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆக் பகுலா அப்படின்னா வந்து ரொம்ப கோவம் அடையிறது. ஆக் அப்படின்னா நெருப்பு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோவம் அடைகிற மாதிரி மந்த்ரா என்ன பண்றாங்க, ரணிவாஸ் அப்படின்னா ராணிகள்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து அவங்க போறாங்க. பாகி அப்படின்னா ஓடி போறாங்க. சிதே கைகேகி கே கக்ஷாமி. நேரம் அவங்க எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா கைகேகியோட கக்ஷால போறாங்க. வஹு ஹான் ஃப்ரஹிதி. குரோத் சே செஹரா லால்தா. ஹான்ஃப் அப்படின்னா வந்து பெருமூச்சு விடுறது. ஹான்ஃப் ரஹிதி. குரோத் சே செஹரா லால்தா. ஸோ குரோதத்தில் ரொம்ப கோவம்னால அவங்களோட முகம் இப்படி ரொம்ப சிவப்படைந்தா இருந்தது. பாக்னேக்கு காரன் சான்ஸ் ஊகட் ரஹிதி. ஸோ பாக்னே ஓடி வந்தாங்களே அந்த காரணத்துல என்ன ஆகுது, ரொம்ப பெருமூச்சு வாங்கினாங்க. உஸ்னே ராணி கைகேகிக்கோ சோத்தே ஹுயே தேக்கா. அங்கே போய் பார்க்கும்போது ராணி கைகேகி என்ன பண்றாங்க, நிம்மதியாக சோத்தே ஹுயே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. किसी तरह स्वयं को संभालते हुए मंत्रा ने कहा, हरे मेरी मूर्ख रानी उठ, तेरे ऊपर भयानक विपदा आने वाली है. किसी तरह सो அவங்கள தன்னைத்தானே அவங்க வந்து சம்பால்தே அப்படின்னா வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது. ஸோ பெருமூச்சு வாங்கி ஓடி வந்தாங்க இல்லையா, தன்னைத்தானே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹரே மேரி மூர்க் ராணி. மூர்க் அப்படின்னா வந்து ஃபூலிஷ் அப்படின்ற மாதிரி, என்னுடைய முட்டாள் ராணியே உட்டு எழுந்துரு, தேரே ஊப்பர் பயானக் விப்தா ஆனே வாலே ஹை. ஸோ உங்ககிட்ட இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரிபிள் டிசாஸ்டர். பயானக் விப்தா அப்படின்னா டிசாஸ்டர், அதாவது வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒன்று உங்ககிட்ட வர இருக்குது. எஹ் சமய சோனேகா நஹிஹ. இப்போ நீ தூங்கக்கூடிய நேரம் கிடையாது. ஹோஷ் மே ஆவோ. ஹோஷ் அப்படின்னா சென்சஸ், அதாவது உன்னுடைய உணர்ச்சிக்கு நீ வா. விப்தி கா பஹாட் டூடே இஸ்ஸே பஹலே ஜாக் ஜாவோ. பஹாட் ஒரு மலையே வந்து உடைய போகுது, அதனால நீ என்ன பண்ண முதல்ல ஜாக் ஜாவோ அப்படின்னு நீ எழுந்துரு. ராணி கைகேகி நீந்து சே சவுன்கர் உठी. உன்ஹே மந்த்ரா கி பாத் சமஜ் மே நஹி ஆயி. ஸோ அப்பதான் வந்து ராணி கைகேகி இவங்க இப்படி கூப்பிட்ட உடனே ராணி கைகேகி என்ன பண்றாங்க, சவுன்கர் அப்படின்னா வந்து ரொம்ப ஷாக் ஆகி எழுந்திருக்காங்க. இவங்க பதட்டமா பேசுறதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி எழுந்து என்ன கேட்கறாங்க, உன்ஹே மந்த்ரா கி பாத் சமஜ் மே நஹி ஆயி. அவங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன் மந்த்ரா இப்படி பேசிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியல. பாத் கியா ஹை, தும் இத்னா घबराई क्यों है, सब कुशल हो तो है, उन्होंने पूछा. ஸோ என்ன ஆச்சு, என்ன விஷயம், நீ இவ்வளோ பயப்படுற மாதிரி ஏன் இருக்கிற, இவ்வளோ பயந்து போய் நீ ஏன் இருக்கிற. சப் குஷல் தோ ஹே அப்படின்னா எல்லாமே நல்லனா தானே இருக்க, எல்லாமே நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கைசா
குஷல் கைசா மங்கள். குஷல் அப்படின்னா எங்க நலமோடு நம்ம எப்படி இருக்க முடியும், எங்க வந்து மங்களம் நடக்க போகுது. சப் அமங்கல் ஹோனே வாலா ஹை, எல்லாமே அமங்கலம் தான் இப்ப நடக்க போகுது, கெட்டது தான் நடக்க போகுது. தும்ஹாரே சுகோங்கா அந்த, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கான அந்த அப்படின்னா முடிவு வரப்போகுது. மகாராஜ் தசரத் ने कल राम का राज्याभिषेक करने का निर्णय लिया है, अब राम युवराज होंगे. உடனே அவங்க விஷயத்தையும் சொல்றாங்க. நாளைக்கு என்ன ஆக போகுது, மகாராஜ் தசரத் வந்து ராமரை ராஜாபிஷேகம் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, முடிவு பண்ணியிருக்காரு. நாளையில இருந்து ராமர் என்ன ஆயிடுவார், யுவராஜ் ஆயிடுவாரு. यह तो बहुत शुभ समाचार है. कैकेयी ने प्रसन्नता से अपने गले का हार उतारकर मंत्रा को दे दिया. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த கைகேயி என்ன ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, बहुत सब समाचार, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே நீ கொண்டு வந்திருக்க. கைகேயி ने பிரசன்னதா ரொம்ப சந்தோஷமாகி அவங்க என்ன சொல்றாங்க, गले का हार அப்படின்னா வந்து அவங்க கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸை எடுத்து உதார்கர் மந்த்ராக்கோ தேவி, அந்த சந்தோஷத்துல அவங்க அந்த மாலையை எடுத்து அந்த மந்த்ராக்கு கொடுக்குறாங்க. மை பகுத் பிரசன்ன ஹூ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ராம் யுவராஜ் பத் கே லியே ஹர் தரக் சே யோகிய ஹை, ராமர் தான் வந்து யுவராஜ் பதவிக்கு வந்து எல்லா விஷயத்திலும் யோகியமானவர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ராணி தும்ஹாரே புத்தி ஃபிர் கயி ஹை, மதி மாரி கயி ஹை, சவால் ராம் கி யோகியதா கா நஹி ஹை, ராஜா தசரத் கே ஷட்யந்திர கா ஹை. இவங்க சொன்ன உடனே இவங்க மந்த்ராக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க என்ன சொல்றாங்க, ராணி தும்ஹாரே புத்தி ஃபிர் கயி ஹை, உங்களுடைய புத்தி மாறி போயிடுச்சு. மதி மாறி கை, அதாவது உங்களுடைய மதி வந்து நீங்க இழந்துட்டீங்க, உங்களுக்கு அறிவில்லாத மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் வந்து சவால் ராம் கா யோகியதா நஹிஹ, ராமருடைய யோகியத்தை பத்தி கிடையாது, ராஜா தசரதருடைய ஷட்யந்திரனா என்ன சொன்ன, கான்ஸ்பிரசி, அவருடைய சதியை பத்தினது. தும்ஹாரே அதிகார் சின்னேக்காக, உங்களுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்களே அந்த சதியை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். மந்த்ரானே ஹார் தூர் ஃபேங்தே ஹோயே கஹா, இதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நெக்லஸ் கொடுத்தாங்களே அது தூரமா தூர் ஃபேங்கிதேனா எரியறது, தூக்கி எரிஞ்சுக்கிட்டே அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எஹ் ஷட்யந்திர நஹி தோ और क्या, உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இது சதி இல்லாம வேற என்ன. கல் சுபக் ராஜாபிஷேக் है, भरत को झानबूझगर ननिहाल बेच दिया. ஸோ இது வந்து ஒரு சதி இல்லாம வேற என்னவா இருக்க முடியும். நாளைக்கு நடக்க போகுது ராஜாபிஷேகம். பரதரை வந்து ஜான் பூஜ்கர் அப்படின்னா வந்து இன்டென்ஷனா வேணும்னு என்ன பண்ணிருக்கீங்க, நனிஹால் அங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு பேஜ்தியா அமைச்சிருக்கிறோம். சமாரோஹ் கேலியே புலாயா தக் நஹி, சமாரோஹ் அப்படின்னா செரிமோனி, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிட கூட இல்லை பரதரை